இப்போது திருமணம் ஆகாத ஆண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? இப்போது பெண்களுக்கும் சில கனவுகள் இருக்கும். கல்யாணம் பண்ண முடியாமல் சில பெண்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கல்யாணம் ஆவாத ஆண்களுக்கு நான் ஒரு சொல்லிடுற விஷயம். அதாவது நண்பர்களே வந்து நம்ம நண்பரா இருந்தாலும், சொந்தமா இருந்தாலும் சொல்லுவாங்க. இடம் வாங்கிட்டு, வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செட்டில் இல்ல நண்பரே. நீங்க வந்து நல்ல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட வாழ்றது தான் செட்டிலு. ஏன்னா, நீங்க நெறைய பேர் வாடகை வீட்ல இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, பசங்கள படிக்க வைக்கிறேன். மனைவியோட சந்தோஷமா இருந்து பசங்கள படிக்க வச்சு ஆளாக்குறாங்க. நெறைய பேர் இப்ப அப்படிதான் சொல்லிட்டு 50 வயசு வரை அந்த இடத்த வாங்கிடுறாங்க. வீடும் கட்டிப்புடுறாங்க. 50 வயசு ஆயிடுது. 50 வயசுல பொண்ணு தேடுறாங்க. கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ரொம்ப பேர் இருக்கிறாய்ங்க. எதுக்குடா சம்பாரிச்சோம்? எதுக்குடா இவ்வளோ பெரிய வீடு கட்டணும்னு கடைசியா முழிச்சிட்டு இருக்காய்ங்க. யாருக்குடா இந்த வீடெல்லாம் போகுன்ட்டு. அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு 25 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. ஆ கல்யாணம் பண்ணிட்டாலே நீங்க செட்டில் ஆன மாரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வாழணும்னு ஆசை ம். நல்லா வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டா, அதுக்கப்புறம் இடத்த வாங்க, வீடு கட்டுங்க. எதனா பண்ணுங்க. அதுமாரி பெண்களுக்கு சொல்ல வரேன் என்னன்னா குறிப்பா நான் கேட்கக்கூடிய பெண்கள்னா, அதிகத்துக்கு அதிகமா வந்து கற்பனையோட ஒரு வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி கற்பனை உலகத்தில வாழக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன?